ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நான் நேத்து என்ன பண்ணேன்றதை இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நேத்தே நான் வஞ்சரம் மீன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை நான் நேத்தே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்காதவங்க நான் வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன் அண்ட் எண்ட்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்க. ரொம்ப நல்லா எனக்கும் ரொம்ப நல்லா வந்தது. அண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் தேவி அவங்க இன்னைக்கு ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு அவங்களே சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேவி, என்னோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணதுக்கு. அண்ட் இது வந்து நேத்தோட கிளிப்பிங்ஸில் நான் கொஞ்சம் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் நேற்றே நான் இந்த வீடியோஸ் எடுத்துட்டேன், நேற்றே போடலான்னு பார்த்தேன், பட் டைம் இல்லை. ஸோ சண்டேன்றதுனால கொஞ்சம் லேசியாக போச்சு. ஸோ இன்னைக்கு நான் எடிட் பண்ணி நேற்று நான் என்னென்ன சமைச்சேன்றதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வஞ்சர மீன் வந்து நீங்கள் தலப்பாக்கட்டி இல்லை பெரிய கொஞ்சம் கொஞ்சம் பெரிய கொஞ்சம் நல்ல ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 250 ரூபாய். ஸோ நம்மளே வீட்டில் பண்ணலாம். ஒரு பீஸ் வந்து 130 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் நமக்கு வரும். ஸோ இதுதான் வஞ்சரம் மீன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நேற்று நான் என்ன பண்ணேன்றதை உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நான் நேற்று ஒன்றும் பெருசாக பண்ணலை. சாம்பார் வச்சேன், மட்டன் சுக்கா பண்ணேன், அண்ட் வஞ்சரம் ஃப்ரை பண்ணி ரசம் வந்து நைட் வச்சது இருந்துச்சு, அண்ட் தயிர், அவ்வளோதான். எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் சாம்பார். பட் இந்த வாட்டி எந்த காயும் இல்லை, உருளைக்கிழங்கு மட்டும்தான். பட் உருளைக்கிழங்கு சாம்பார் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆச்சி சாம்பார் பவுடர் வாங்கிட்டேன். ஸோ அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு வெங்காயம் 3 பேருன்றதுனால ஒரு பாதி வெங்காயம் தான் போட்டேன். போதும், நிறைய வெங்காயம் தேவையில்லை சாம்பாருக்கு. ஸோ ஒரு பாதி வெங்காயம் போட்டுட்டு வேற என்ன பண்ணேன், வதங்கிட்ட பிறகு உருளைக்கிழங்கு போட்டுட்டேன். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் தடி தடியாக போட்டதுனால கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ இப்போவே அந்த உருளைக்கிழங்கு போட்டு மஞ்சள் பொடி போட்டால் அது நல்லா வதங்கிடும். வதங்கிட்ட பிறகு நம்ம மிளகா பொடிக்கு பதிலாக ஆச்சி சாம்பார் பொடி இந்த வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். மற்ற காய்கறி, ஐ மீன் முள்ளங்கி இல்லை முருங்கைக்காய், மாங்காய் அந்த மாதிரி சாம்பார் வச்சா நம்ம சாதா மிளகா பொடி போட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் உருளைக்கிழங்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், சப்புன்னு இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சாம்பார் பொடி ஆச்சிது யூஸ் பண்ணேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்பயுமே யூஸ் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் கூட இன்னும் எதாவது காய்கறி போடுங்க. டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஏதோ லைட்டாக எனக்கு ஏதோ மிஸ் ஆன மாதிரி தான் இருந்தது. இது கூட இப்போ நம்ம ஆச்சி சாம்பார் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் போட்டாச்சு. கொஞ்சம் வேகட்டும். அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக வைக்கலாம். தக்காளி சீரகம் போட்டு வேக வச்சுட்டேன். நல்லா வேக வச்சு இதை நான் கொட்டிடுறேன். கொஞ்சம் பருப்பு நான் எடுத்து வச்சுட்டேன். குழந்தைக்கு கொஞ்சம் சாம்பார் காரமாக இருந்துச்சுன்னா பருப்பு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் பருப்பு நான் உப்பு போட்டுக்கலாம். பருப்பு போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு அண்ட் புளி கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி புளி இந்த டைமில் கரைச்சி ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். சாம்பார் ரெடி. அடுத்தது மட்டன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், இது வேறு கடலை எண்ணெய். ஸோ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன கடாய் தான், இது 8 இன்ச் கடாய் தான். நான் பட்டை லவங்கம் எதுவும் இப்போ போட போகிறது இல்லை. ஏன்னா பட்டை, லவங்கம், காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், சோம்பு இந்த 5 ஐட்டமையும் வறுத்து அரைச்சி ஒரு பவுடர் வச்சுருக்கேன். அதை தான் நான் போட போகிறேன். ஸோ அதனால நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு டைரெக்டாகவே வெங்காயம் போட்டலாம். நல்ல வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். பாருங்க, ஒரு வெங்காயத்தில் 3/4 வெங்காயம் போட்டாலே கடாய் ரொம்ப இது. ஏன்னா இது சின்ன கடாய், பட் டேஸ்ட் நல்லா இருக்கும். இரும்பு கடாய்ன்றதுனால டேஸ்ட் எப்பவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். காட்டுறேன். இந்த சைடு வெங்காயம் வதங்குது, அந்த சைடு சாம்பார் தாளிச்சிட்டு இருக்கேன். சாம்பார் கொஞ்சம் இதாகிடும். ஸோ இப்படி தான் ஓடிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு இண்டக்ஷன்ல சாதம் வச்சிருக்கேன். சத்தம் உங்களுக்கு வரும். போட்டுட்டேன். டைம் இருக்கும் போது விதை இல்லாம எடுத்து வைங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும்.
இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இது வந்து கிரேப்ஸை வந்து இப்படி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிட்டா டேஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்கு இது இப்போ மட்டன் என்னாச்சுன்னு பார்க்கலாம். போட்டாச்சு. நான் எப்பவுமே கையில் தான் போடுவேன், ஸ்பூன் எடுத்துலாம் போட மாட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கட்டும். இதில் வந்து வேக வச்ச மட்டனை போட்டுட்டு கொஞ்சம் தக்காளி மசாலா அவ்வளோதான். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டும் மஞ்சளும் போட்டு வேக வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். இப்போ வந்து இதில் கொஞ்சமா தக்காளி, இது எல்லாம் சுருண்டு வரணும். பாதி மட்டும்தான் வெந்திருக்கும். ஸோ இது சுருண்டு வரணும். ஒரு ஸ்பூன், ஏன்னா காரம் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ 2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். காரம் பார்த்துட்டு இதை நம்ம காரம் பார்த்துட்டு ஸ்லோலே குக் பண்ணணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஸ்லோல குக் பண்ணிங்கன்னா மட்டன் சுக்கா ரெடி ஆயிடும். அவ்வளோதான். காரம் நல்லாவே இருக்கு. உப்பு மட்டும் போட்டுக்கோங்க, ஜாஸ்தியாக போட்டாலும். நல்ல காரம் ஆயிடுச்சு. ஓகே, கரெக்டாக இருக்கு. இதை நம்ம ஸ்லோவிலே குக் பண்ணி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். கிரேவி நல்லா கொதிக்குது. இது நல்லா சுருண்டு வரட்டும். நல்லா சுருண்டு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சாதான் கரெக்டாக இருக்கும். சாதம் சாம்பார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஃபைனலாக நான் என்ன சாப்பிட்றேன்றதை காட்டுறேன். இதுதான் நான் சாப்பிட்டேன் சாதம். பாதி மீன் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். ஸோ மீதி பாதி அண்ட் கிரேவி. அண்ட் கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.